வேண்டாம், நீங்கள் விஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்து வச்சுங்க, நானே இது பார்த்துக்கலாம். நான் ஸ்லைட் நான் ஸ்கிப் பண்ணுவேன், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவனுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு நான் சார்ந்திருக்கும் பழனி ஐக்கியத்தாருடைய அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் திண்டுக்கல், மதுரை ஆகிய பட்டணங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகள் யாவரின் அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க இருக்கிற பாடம் பஸ்கா காலகட்டங்களுக்கு நம்மை தகுதிப்படுத்தும் வண்ணமாக பஸ்காவின் சோதனை இரவில் கர்த்தர் ஏறெடுத்திட்ட ஜெபமாக விழித்திருந்து ஜெபியுங்கள் எனக்கூடிய தலைப்பில் இன்றைய நாளில் நம்ம ஒரு ஆயத்த பாடம் என்று சொல்லலாம், பஸ்காவுக்கு நம்மளை தகுதிப்படுத்தக்கூடிய பாடம் என்று நம்ம இவைகளை சொல்லலாம். வசனம் மத்தேயு 26:40-41 வாசிக்க கேட்போம். மத்தேயு 26 முதல். பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமாம் பிரியமானவர்களே, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற தலைப்பு பஸ்கா காலகட்டங்களுக்கு என்று மாத்திரமில்லை, மாறாக இங்கே கர்த்தர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ற வார்த்தை. அப்போ விசேஷித்த சோதனை காலகட்டமாக இந்த பஸ்கா நாட்கள் நமக்கு அமையும். உடன்படிக்கை செய்திட்ட ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்கும் வாழ்க்கை முழுவதும் சோதனை, பாடுகள், உபத்திரவங்கள் என்று அனுமதிக்கப்பட்டாலும் பிரதர் ரசல் அவர்களுடைய அநேக எழுத்துக்களில் நம்ம போய் பார்க்கும்போது இது பஸ்கா காலகட்டங்களில் குறிப்பிட்ட ஒரு 3 மாத காலகட்டங்களுக்கு, பஸ்கா முடிஞ்சும் கூட ஒரு மாதத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். விசேஷமாக பஸ்காவை ஆசரிப்பதற்கு முந்தைய 3 மாத காலங்களுக்கு சோதனையினுடைய அந்த வீரியம், அதனுடைய தன்மை அதிகரிக்கும். அப்போது இந்த காலகட்டங்களில் ஜாஸ்தி நம்ம கிருபாசன தண்டையில் நெருங்க வேண்டியதாக இருக்கும். இந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் பொதுவாகவே அன்றாட வாழ்க்கையில் ஜெபித்து ஜீவிக்க முடியும். அப்போ அந்த சீரியஸ்னஸ் பஸ்கா நாட்களில் ரொம்ப அதிகமாகுதுன்னு சொல்லும்போது, அந்த நாட்களில் கிருபாசனத்தில் அதிகமாக நெருங்குறவங்க யாராதாக இருக்க முடியும்னா, மற்ற நாட்களில் அதிகமாக தேவனோடு உறவாடினவங்க மட்டும்தான் பஸ்காவின் நாட்கள்லையும் அதிகமாக உறவாட முடியும். அப்போ நம்ம கேட்கலாம், ஏன் இதை ஜெபம் என்பது ஒரு பொதுவான டாப்பிக்காக இருக்கும்போது பஸ்கா நேரங்களில் இந்த ஜெபத்தை ஏன் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இரவு எந்த இரவில் அவர் பேசிகிட்டு இருக்காருன்னா, காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி தான். நீங்கள் 1 மணி நேரமாகலும் என்னோடு விழித்திருக்க கூடாதா? சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மாம்சம் பலகீனமானது, ஆவி உற்சாகமானது. ஸோ இது கரெக்டாக அந்த சோதனை நேரத்தில் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையாக இருக்கிறதுனால தான் இந்த நேரத்தில் இந்த ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற வார்த்தை பெயர் சபையினரால் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு நம்ம பார்க்கும்போது, தூக்கத்தை கெடுத்துட்டு முழுவதும் ஆல் நைட் ப்ரேயர் பண்ணுறதுக்கு இந்த விழித்திருந்து ஜெபியுங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை கூட லைவாக எடுத்துகிட்டு, நேரடியாக எடுத்துகிட்டு, எந்த நேரமும் உதடுகள் முறுமுறுத்துட்டே இருக்கிற மாதிரி, முணுமுணுத்துட்டே இருக்கிற மாதிரி ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு அர்த்தம் இல்லாமல் இருப்பாங்க. பட் இந்த விழித்திருந்து ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள் போன்ற வசனமெல்லாம் அப்போஸ்தலர்கள் பேசியிருக்கிறதுக்கு காரணம், ஆண்டவர் பேசியிருக்கிறதுக்கு காரணம் விழிப்பு உணர்வு குறிக்குது. விழித்திருந்து என்பது எதை குறிக்குதுன்னா, ஜாக்கிரதை, எச்சரிப்பு, ரொம்ப அலாட்டாக இருப்பதை குறிக்குது. விழித்திருந்து ஜெபியுங்கள்.
இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்பது தேவனுக்கும் நமக்கும் இடையில் வாழ்க்கையில் இடைவெளி வந்துடாதபடிக்கு ஜெபியுங்கள். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னா இப்போ என்ன அர்த்தம்? விழித்திருந்து ஜெபியுங்கள்னா எச்சரிக்கையோடு இருந்து ஜெபியுங்கள்னு அர்த்தம். இப்போ இடைவிடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த சின்ன காரியத்துக்கு கூட தேவ சமூகத்துக்கு இதையே நம்ம போய் ப்ரேயரில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அசட்டை தன்மை வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு திருமணத்துக்குனா ப்ரேயரில் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்குவோம். ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் தொடங்குறோன்னா அதை ப்ரேயரில் வச்சுட்டு போகலாம். பெரிய படிப்பு பிள்ளைங்க படிக்க போகிறாங்க, ப்ரேயரில் வச்சுட்டு போகலாம். இப்படி யோசிப்போம். யாராவது செல்ஃபோன் வாங்குறத ப்ரேயரில் வச்சுட்டு போய் வாங்குவோமா? ட்ரெஸ் எடுக்கிறத ப்ரேயரில் வச்சுட்டு போய் வாங்குவோமா? உண்மையான ஈடுபாடு என்பது என்னென்னா, தேவன் நமக்கு எதை தேவையோ அதை தான் அனுமதிப்பார் என்ற தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு ஜீவிக்கக்கூடிய பிள்ளைகள், தேவனுடைய சித்தம் இதுவா, இது தேவையா நமக்கு, இதை நான் வாங்குறதன் மூலம் தேவன் அதில் பிரியப்படுவாரா என்பதை நன்கு யோசிக்கக்கூடிய பிள்ளைகள் ஜெபத்துக்கு போயிட்டு தேவனுடைய பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட தீர்மானிப்பாங்க. அப்போ ஜெபத்தை குறித்து சகோதரர் அவர்கள் குறிப்பிடும்போது, முதலாவது இந்த ஜெபம் என்பது புத்திர சுவீகாரத்தினுடைய அறிகுறின்னு சொல்கிறார். ஜெபம் என்பது என்னங்க? புத்திர சுவீகாரத்தினுடைய அறிகுறின்னா என்னங்க? அப்பா பிள்ளைகள் 2 பேருக்கான உறவை குறித்த ஒரு அடையாளம் தான் பிரேயராம். தேவன் மேலே இருக்கிறாரு, காணக்கூடாத தேவன். அப்படிப்பட்ட தேவனுடைய தெய்வீக வல்லமை, அவருடைய கரந்தான் நம்மளை வழிநடத்துது என்பதற்கான ஒரு எவிடன்ஸே என்னென்னா, நாங்கள்லாம் ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஜனங்கள் என்பதை எதில் நம்மலாம் நிரூபிக்கிறோமா? நமக்கு அவர் கொடுத்துருக்கிற ஜெப உரிமையை நமது வாழ்நாளில் பயன்படுத்திக்கிறதன் மூலமே நாங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்பதை நிரூபிக்கிறோமா? அப்போ ஜெபம் என்ற ஒரு அடையாளம் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம அப்பாவுக்கு பிள்ளைகளை ஆனதிலே அர்த்தம் இல்லை. யோசிச்சு பாருங்க, அப்பாவிடம் பேசாத பிள்ளைகள் இருக்காங்களா அன்றாட வாழ்க்கையில்? பொதுவாக நமது மாம்சீக தாய் தகப்பனிடம் நம்ம பேசாமல் இருக்கிறதில்ல. பிள்ளைகள் எல்லா தேவைகளுக்கும் அப்பா அம்மா கிட்ட போகிறாங்க இல்லைங்களா? அப்போ ஆவிக்குரிய புத்திர சுவீகாரம் என்பது ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்கும் கிடச்சிருக்கு. அப்போ ஆவிக்குரிய தகப்பனிடம் எல்லா தேவைகளையும் முன்னிட்டு, எல்லா காரியங்களையும் முன்னிட்டு நம்ம ஜெபத்தில் நெருங்குறோமா? அப்படி நெருங்கும் போது ஸ்லாக்கியங்கள் என்ன அப்படின்னா, மனிதர்களிடம் சொல்ல முடியாத, மனிதர்களால் தீர்த்து வைக்க முடியாத ரகசியம்தான் ஜெபம் என்று சொல்லலாம். தேவனுக்கும் நமக்கு மாத்திரம் தெரியக்கூடிய ஒரு உரிமை. மனுஷர்களால் நிச்சயமாக அதை என்ன பண்ண முடியாது, தீர்த்து வைக்க முடியாது. அதில் என்னென்னலாம் அடங்குது? ஸ்தோத்திரங்கள், நன்றி, துதி, விண்ணப்ப வேண்டுதல்கள் எல்லாமே. இப்போ வாழ்க்கையில் எந்த ஒரு துவக்கமும் முடிவும் ப்ரேயராக இருக்கும். நம்ம லைஃப்பில் அதிகாலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கை வாழ்க்கையில் எதை திட்டம் செஞ்சாலும், எந்த ஒரு முயற்சிக்குள்ளே நம்ம ஒரு புதிய துவக்கத்தை ஏறெடுத்தாலும் ப்ரேயரில் வைக்கிறது எதை வெளிப்படுத்துதுன்னா, அதில் தெய்வீக அனுமதி இல்லைன்னா தேவன் அதை தடை பண்ணிடுவார். நம்ம லைஃபுக்கு எது தேவையோ அதை மாத்திரமே நம்ம ஜெபத்தில் வைக்கும்போது தேவன் அனுமதிக்கிறார் அவருடைய ஞானத்தால். இப்போ ப்ரேயரில் வைக்காமல் ஒரு காரியங்களை நம்ம செய்யும்போது அது நம்மளுடைய சுய ஞானத்தை வெளிப்படுத்துது. தேவனை நம்மளுடைய வாழ்க்கையில் தள்ளி வச்சுட்டு நாம் ஒரு முடிவு எடுக்கும்போது, அதை ப்ரேயரில் வைக்காமல் செய்யும்போது நன்மையோ தீமையோ நாமளாக முடிவெடுக்கிறோம். அப்படிங்கும்போது அங்கே ப்ரேயருக்கு நம்ம போக மாட்டோம். இப்போ ப்ரேயரில் வைக்கும்போது தேவ சமூகத்தில் நம்ம வச்சுட்டு அந்த விண்ணப்ப வேண்டுதல்கள் நம்மளை கைட் பண்ணுது. தேவன் சாதாரணமாக நமக்கு ஆரோக்கியம் இல்லாத விஷயத்தை அனுமதிக்கிறது இல்லை ஜெபத்தில் வச்சதின் மூலம். ஜெபத்தில் வைக்காமல் நம்ம ஒரு அவசரப்பட்டு ஒரு காரியங்கள் செஞ்சோம்னா அது கிடைச்ச மாதிரி தெரியும், ஆனால் நிலைக்காது, நீடிக்காது, கொஞ்ச நாளில் ஃபெயிலியர் ஆயிரும். நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், சிறிது நாட்களில் தோல்வி அடையும். அப்போ ப்ரேயர் என்பது முழுக்க முழுக்க என் வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற ஒரு விஷயத்தை தவிர நான் வேறு எதையும் தேட மாட்டேன் என்பதற்கான ஒரு தீர்மானம்னு சொல்லலாம். தினசரி ஜெபித்து ஒவ்வொரு காரியங்களுக்கும் கிருபாசன தண்டைக்கு போகிறவங்க எதை நிரூபிக்கிறாங்கன்னா, என் தேவன் என் லைஃப்பில் அனுமதிக்கிற விஷயத்தை தவிர என் சுயமாக என் வாழ்க்கையில் நான் எதையுமே என்ன பண்ண மாட்டேன், திட்டம் பண்ண மாட்டேன் என்பதை அவங்க நிரூபிக்கிறாங்க. இப்படி செஞ்சதுனால தான் கர்த்தரால் சோதனையின் இரவிலையும் ஜெபிக்க முடிஞ்சு. இந்த இன்ட்ரோடக்ஷன் எதுக்குன்னா, எல்லா நேரங்கள்லையும் அசட்டைத்தன்மையோடு ஆர்வக்கோளாறாக இருந்தனால தான் அப்போஸ்தலர்களால் சோதனையின் இரவுலையும் ஜெபிக்க முடியல, தூங்குனாங்க.
எல்லா நேரங்கள்லையும், காலையிலையும், மாலையிலையும், இரவிலையும், எனி டைம் ப்ரேயரில் இருந்து, என் அப்பா உங்கள் பிதா, என் பிதா, அவருடைய சித்தம், அவருக்கு பிரியமானது, இப்படி பயன்படுத்திக்கிட்டே இருந்தார்ல கர்த்தர். சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் அவ்வளோ டெம்டேஷன் மத்தியில், அவ்வளோ ஒரு மன உளைச்சல்கள் மத்தியில் அந்த நைட்டில் கூட அவரால் ஜெபிக்க முடிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, தினசரி இருந்த அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் காணப்பட்ட ஒழுங்குமுறை, அனுதின வாழ்நாளில் அவருக்கு ஏற்பட்ட அந்த ஒழுங்கு, அந்த டிசிப்ளின் தான் இக்கட்டு நேரத்துலையும் அவருக்கு உதவி செஞ்சிச்சு. புரியுதுங்களா? அப்போ சீசர்கள் அதனுடைய தன்மை தெரியாததுனால அந்த சோதனை நேர்வில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், மார்க் 1:35. மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இந்த இன்ஃபர்மேஷனில் நமக்கு என்ன இருக்கு? அதிகாலையில் இருட்டோடே, இந்த வார்த்தை மார்க்கு நமக்கு பதிவு பண்ணதில் என்ன ஒரு காரியம் இருக்கு? இருட்டோடே, இருட்டோடே அப்படிங்கும்போது விடியறதுக்கு முன்பு, வேற மனிதர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி யாரை நான் சந்திக்கணும்? இது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நம்ம செய்கிறோமா? பெயர் சபையில் இருக்கும்போது செஞ்சுட்டு இருந்துருப்போம். ஆனால் உண்மையான உபதேசத்தை, சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு வந்த பிறகு கொஞ்சம் பயபக்தி நம்ம மத்தியில் தணிஞ்சு போச்சுன்னு இல்லை, கொஞ்சம் இல்லை, நிறையா போச்சு. அதிகாலையை பார்த்துருக்கிறதே ரொம்ப ரேர் நம்ம லைஃப்பில். இப்போது அப்போல்லாம் பயந்துட்டு தூக்கத்தை கண்முழிக்காம முடியாமல் வீட்டில் அம்மாலாம் எழுப்பி 4:30 மணிக்கெல்லாம் முகத்தை கழுவிவிட்டு போய் அதிகாலை ப்ரேயரில் உட்கார வச்ச நாள்லாம் இருக்குது. திட்டுவோம் இல்லைங்களா? பெரியவங்களெல்லாம் திட்டுவோம், இப்படி பண்ணுறாங்களே அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு. குளிர்காலத்தில் கூட காலை ப்ரேயர் அட்டன் பண்ணது இருக்குது. எப்போது? பெயர் சபையில். இப்போ நமக்கு ஒரு சுதந்திரம் கிடச்சிச்சு பாருங்கள். தெய்வீக திட்டத்தில் தெய்வனுடைய அனைத்து சத்திய காரியங்களையும் புரிஞ்சு கொள்ளும்போது சுதந்திரத்தோடு சேர்த்து அசட்டைத்தன்மையும் வந்துருச்சு. தேவனுக்கு பயப்படுகிற பயமும் படிப்படியாக என்ன ஆச்சு? குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இது கம்பல் இல்லை, யாரும் நீங்கள் கட்டாயமாக அதிகாலையில் எழுந்து ப்ரேயர் பண்ணுங்கள் நம்மளை ஓவர்ரூல் பண்ணுறதில்ல. தேவனே அப்படி நமக்கு சொல்லித்தரல. ஆனால் தாவீது என்ன சொல்கிறாருன்னா, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். அதுக்கு மீனிங் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது. ஆனால் லிட்டரலாகவே எடுங்களேன், அதிகாலையில் தேடினா கண்டிப்பாக தேவனை என்ன பண்ணலாமா? பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய சித்தம் நம்மளுடைய லைஃப்பில் நிறைவேறும். இன்றைக்கி நான் என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணுங்கிறத தேவனுடைய வார்த்தை நம்மளை கைட் பண்ணும் இல்லைங்களா? அப்போ காலை ஜெபம் எந்த அளவுக்கு தேவனை பிரியப்படுத்தும்னா, என் பிள்ளைகள் அவங்களுடைய நெருங்கிய உறவுகளை கூட விட்டுட்டு, அவங்களுடைய எல்லா முக்கியமான காரியங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு முதல் முக்கியத்துவம் எனக்கு கொடுக்குறாங்கன்னா, இன்றைக்கி நாள் முழுது இவங்களை நான் என்ன பண்ணணும்? அதே மாதிரி கவனிக்கணும். இப்போ நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வந்து காலையில் குட் மார்னிங் முதல்ல நமக்கு சொல்லிவிட்டு ஒரு முத்தம் கொடுத்தாங்கன்னா, அந்த நாள் முழுது நமக்கு எப்படி இருக்கும்? 10 மணி வரைக்கும் எழுப்ப விட்டாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? திட்டி எழுப்பினோம்னா அன்னைக்கு பொழுது பூரா பிள்ளைகளை திட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே பிள்ளைங்க காலையில் எழுந்து அதிகாலையில் வந்து அம்மா அப்பா தேடி வந்து நமக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு, அம்மா நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு போனாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இந்த உணர்வு தான் யாருக்கு இருக்கும்? நாம் அப்பாவை தேடும்போது, என் பிள்ளைங்க என்னுடைய சமூகத்தை தேடி வந்து எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, இன்றைய நாளில் அவங்களுடைய வாழ்க்கையின் எல்லா விஷயங்கள்லையும் என்னுடைய முழு மேற்பார்வை இருக்கும். எல்லா நாள்லையும் தேவனுடைய இரக்கம் இருக்குன்னாலும் அவருடைய சித்தத்தை தேடுற பிள்ளைங்களுக்கு எப்போதும் செவி சாய்க்கிறார்னு இருக்கு இல்லைங்களா? நீதிமானுடைய வேண்டுதலுக்கு அவருடைய செவி எப்பொழுதும் திறந்திருக்கிறது, நம்ம மேலே எப்போதும் நோக்கமாக இருக்கிறாருன்னு பார்க்குறோம். அதே மாதிரி தான் லூக்கா 5:16 கூட கர்த்தர் தனித்து போய் ஜெபம் பண்ணார் நம்ம பார்க்குறோம். படிக்க வேண்டாம். அப்போ அதிகாலையில் இருட்டோடே என்பது எதை குறிக்குதுன்னா, முதல் முன்னுரிமை தேவனுக்கு. தனித்து போய் என்பது எதை குறிக்குது அப்படின்னா, யாரும் இல்லாமல் அப்பா கிட்ட தனித்து பேசுகிறார், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பேசுகிறார். ஆண்டவருடைய ஜெபத்தை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்களா? பொதுவில் ப்ரேயர் பண்ணும்போது அதிக நேரம் ப்ரேயர் பண்ண மாட்டார். பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று எனக்கு தெரியும், சுற்றி இருக்கிறவர்கள் கேட்கும்படி இதை சொன்னேன், 1-2 வார்த்தை தான் இருக்கும். ஆனால் நைட்டு போனார்னா விடிய அதுவும் கெத்செமனே தோட்டத்தில் ஒலிவ ஆலை இருக்கக்கூடிய இடத்துல, அன்றைக்கி நான் அந்த நாட்களெல்லாம் கரண்டெல்லாம் கிடையாது. எப்படி அவருக்கு மரத்தடியில் நிழல்கள் தானே ப்ரேயர் பண்ணியிருப்பார். அப்போ அதையும் விடிய பண்ணியிருக்காருன்னா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் தேவனோடு உறவில் இருக்கும் பொழுது கிளைமேட்டோ, சுற்றுப்புற சூழ்நிலையோ, மரம் செடி கொடிகளோ, முள்ளோ அவருக்கு அது பெருசாக தோணல. அப்போ தனித்து என்பது எல்லாரிடமும் இல்லாத ஒரு ரகசியம் எனக்கும் அப்பாவுக்கும் இருக்குது.
அது எங்களுக்கு மாத்திரமே உரியது என்பதை வெளிப்படுத்துது. நான் மனிதர்கள்ட்ட வளவலன்னு பேச மாட்டேன். பட் என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் யார்கிட்ட போயிடுவேன்? என் அப்பாவிடம் போயிடுவேன். அப்படின்றது தான் தனித்து போய் அதிகாலையில் இருட்டோடே அல்லது விடிய விடிய அப்படிலாம் அவர் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாருங்கிறதையும் சுவிசேஷகர் நமக்கு பதிவு பண்ணுறாங்கன்னா, இப்படி தான் ஒரு நியூ கிரியேஷன் கர்த்தரை முன்மாதிரியாக பின்பற்றணும் என்பதற்கான ஆதாரமாக தர்றாங்க. இதன் காரணமாக தான் அவரால் இறுதி நேரத்தில் என்ன பண்ண முடியுது? ஜெபம் பண்ண முடிந்தது. அப்போ இந்த வார்த்தை ஒரு புது சிருஷ்டியினுடைய லைஃப்பில் எல்லா நேரங்கள்லையுமே அவர்கள் விழிப்போடு இருந்து ஜெபிக்கணும் என்பதாக நம்ம எடுத்துக்கொண்டாலும், சோதனையின் இரவு பஸ்கா நேரம் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் தேவனுடைய சித்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருந்தோம்னா நமக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கும். விசேஷமாக இந்த டைமில் சாத்தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் நமக்கு. எதுக்கு தெரியுங்களா? உலக வழியில் இழுத்துட்டு போகிறது. இந்த 3 மாதம் நிறைய பேர்த்துக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வரும், குடும்பத்தில் நிறைய விசேஷங்கள் வரும், படிப்பில் நிறைய டைட்டாவாங்க. எதில் பிஸியாக்கி சகோதர ஐக்கியத்திலேருந்து பிரிக்கலாம் அப்படிங்கிற வேலையை சாத்தான் அழகாக செய்துட்ருப்பார். இவங்க உலகத்துக்குள்ளே முன்னேறதா நினச்சிட்டு இந்த பஸ்கா காலகட்டங்களில் நிறைய பேர் மாம்சீக காரியங்களில் பிஸியாவாங்க. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. பஸ்கா நேரங்களில் உலகபூர்வமான எந்த சக்ஸஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் அது மாம்சத்துக்கு கிடைச்ச வெற்றி. புது சிருஷ்டியாக நம்ம தோத்துட்ருப்போம். தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு பஸ்கா நேரங்களில் எந்த துவக்கமும் இருக்கக்கூடாது, எந்த முடிவும் இருக்கக்கூடாதான். எந்த நல்ல விஷயங்களும் துவங்கிறது பஸ்கா நாட்களில் இருக்கக்கூடாது. குறிப்பாக பூலோக காரியங்களில் எதையாவது தொடங்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது ஃபெயிலியர் ஆகும். எனவே பஸ்கா நேரங்களில் நம்மளுடைய தியானம் முழுவதும், சிந்தை முழுவதும் கர்த்தருடைய மரணத்தை பற்றியும் நாம் தேவனோடு செய்த உடன்படிக்கை பற்றினதாக இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ எந்த நேரமும் நமக்கு இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு நாளைக்கும் பொருந்தும். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபைன்னா என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அதிக சோதனை உண்டு. ஏற்ற வேலைனா குறிப்பிட்ட நேரங்களில் அதிகப்படியான சோதனைக்குள்ளே போகிறீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு கிருபையும் சகாயமும் அதிகம் தேவைன்னு சொல்ல வரார். நாம் அப்படின்னா அந்த சபை வகுப்பாரை குறிக்குது. இரக்கத்தை பெறுதல் என்பது மற்ற காலகட்டங்களை விட இந்த 3 மந்த் ரொம்ப ரொம்ப அதிகம் தேவை. இது ஒரு ஃபார்மாலிட்டிஸ்ன்னு எடுத்துடக்கூடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 3 மாதங்களுக்கு மட்டும் நம்ம ஆயத்தமாயிட்டு இந்த பஸ்கா நேரத்தில் மட்டும் 3 மாதங்களில் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் மாதிரி இருக்கே இது. மற்ற நேரங்கள்லேயும் நம்ம கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறணுமே. அப்போ நம்ம பஸ்கா காலகட்டங்களில் இனிமேல் இந்த விசேஷமாக 3 மாதங்களை நம்ம கவனத்தில் வைக்க வேண்டாம் அப்படி தான் நினைக்கிறது உண்டு. நல்லா புரிஞ்சுக்குங்க, இது ஃபார்மாலிட்டிஸ் இல்லை. இந்த 3 அல்லது 4 மாதங்கள் உண்மையிலேயே கடுமையாக பிரச்சனை இருக்கும் அப்படின்னு 120 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறார் சகோதரர் ரசல் அவர்கள். அது நடந்துட்டுருக்கு. ஏராளமான பரிசுத்தவான்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளும் புடைத்து எடுத்தலும் சபைகளுக்குள்ளே போன பெரிய பெரிய சோதனைகளும் சில நேரங்களில் பிரிவினையானதும் கூட பஸ்கா நேரங்களில் நடந்திருக்கு. அநேக திருமணங்கள் பஸ்கா நேரங்களில் செய்து வச்சு விவாகரத்து வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்ம எதை எப்போ செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத யோசிக்காமல் செஞ்சுட்டு அதில் தோல்வி அடைந்த அனுபவங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நிறையா இருக்குது. எனவே தயவு செய்து இந்த 3 மாத காலகட்டங்கள் சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு நம்ம அதை பின்பற்ற தேவையில்லைன்னு ஒருவேளை நம்ம யோசித்து அஜாக்கிரதையாக மற்ற காலகட்டங்கள் மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த சோதனையை நம்ம எதிர்கொள்ள முடியாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படி பார்க்கும்போது அன்றைய நாட்களில் குறிப்பாக அந்த இரவில் சீசர்கள் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் மாத்திரம் என்ன பண்ணிட்டு இருந்தார்? விழித்து கொண்டு இருந்தார். நீங்கள் ஸ்லைடு 11வது ஸ்லைடுக்கு வந்துருங்க சிஸ்டர். அன்றைய இரவு சீசர்கள் தூங்கிட்டு இருந்தாங்க. அடுத்து ஆண்டவர் மாத்திரம் நித்திரையில் ஆண்டவர் மாத்திரம் முழிச்சு கொண்டிருந்தார். இது எதை வெளிப்படுத்துதுன்னா, ஆண்டவர் புது சிருஷ்டியின் தலை. உண்மையான ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் ஒரு ரோல் மாடல் அல்லது நமது சார்பாக உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் சார்பாக கர்த்தர் இயேசு அந்த இரவு ஜெபத்தில் தரித்திருக்கிறார். அப்படின்னா ஒவ்வொரு புது சிருஷ்டியும் ஆத்மார்த்தமாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உறவு முறையும் தேவனிடத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு கர்த்தர் இயேசுனுடைய பிரேயரை எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்குறோம். உடன்படிக்கை செஞ்சுருக்காங்க, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெளிவில்லை.
நிறைய விஷயங்களில் அசால்ட்டாக இருக்கிறாங்க என்பதை தூங்குகிற சீசர்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. பாயிண்ட் புரியுதுங்களா? சீசர்கள் தூங்குறாங்க, ஆண்டவர் மட்டும் முழிச்சிருக்கிறாருங்கிறது எதை வெளிப்படுத்துதுன்னா, உண்மை சபை எல்லா நேரங்கள்லையும் தங்கள் சோதனைகளை ஜெபத்தோடு எதிர்கொள்ளுவாங்கங்கிறதுக்கு ஆண்டவருடைய பிரேயர் எடுத்துக்காட்டு. திரள் கூட்டம் அல்லது சத்தியத்தில் பக்குவப்படாதவர்கள் இந்த நாட்களில் கிருபாசன தண்டையில் அதிகம் நெருங்காமல் உலக வழிபாடுகளில் உலக காரியங்களில் அதிகம் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருப்பார்கள் என்பது சீசர்களுடைய நித்திரை நமக்கு காட்டும். பிஸின்னு சொல்கிறாங்கல்ல, ஆவிக்குரிய காரியங்கள் எங்களால் அட்டன் பண்ண முடியல, எங்களுக்கு சூழல் இல்லை, நிறைய உலக காரியங்கள், வேலைகள், உறவுகளுக்கு குறித்த காரியங்கள், பிஸ்னஸ், வியாபாரம், இப்படி காரணங்களை சொல்லி அதிகப்படியாக ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபாடு காண்பிக்க முடியாமல் சற்று பின்தங்கி காணப்படுறாங்கல்ல, இதுதான் நித்திரை குறிக்குது. நித்திரை என்பது அப்போ என்னங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய ஒரு அசட்டைன்னு சொல்லலாம். நித்திரைன்னா என்னங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய ஒரு சோர்வு, சோம்பேறித்தனம், ஒரு அசட்டை அல்லது ஜாக்கிரதை உணர்வு இல்லாத தன்மையை வெளிப்படுத்துது. அப்போ ஜெபித்தல் என்பது ஒரு அவேர்னஸில் நம்ம இருக்கிறத குறிக்குது, ஒரு ஜாக்கிரதையோடு நம்ம இருப்பதை நமக்கு காண்பிக்குது. பாருங்கள், எல்லார் சார்பாகவும் கர்த்தர் ப்ரேயர் பண்ணியிருக்கிறார். யோவான் 17:9 தொடங்கி 11 வசனங்கள். யோவான் 17:9 முதல், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மைப் போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். ஆமாம், யோவான் 17 ஜெபமும் நம்ம படித்த ஆதார வசனமும் ஒரே இடத்துல தான் கர்த்தர் கெத்சமனேல தான் என்ன பண்ணுறாரு? ஏறெடுக்கிறார். அதில் விசேஷமாக எப்படியோ தூங்குங்க, கெட்டுப்போங்க அப்படின்னு சீசர்களை குறித்து ஒரு அக்கறை இல்லாமல் அவர் இல்லை. குறிப்பான வார்த்தை 11வது வசனம்தான், நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். தூங்கிட்டு இருக்கிறாங்க, நியாயப்படி கோபந்தான் வரணும். ஆனால் தன்னுடைய பாடுகளுக்காகவும் உபத்திரவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணுறாரு. தன்னுடைய ஊழியத்தின் நிறைவை குறித்து டென்ஷனில் இருக்கிறாரு. ஆனால் தனக்கு பின்னாடி இந்த ஊழியத்தை செய்ய போகிறவங்க யார்? சீஷர்கள். அவங்க பலவீனமானவங்கிறத நன்கு புரிந்து கொண்டு அவர்களுக்காகவும் இந்த இரவில் என்ன பண்ணியிருக்கிறாரு? ப்ரேயர் பண்ணியிருக்கிறார். ப்ரேயர் இவர் பண்ணுறார், கர்த்தர் பண்ணுறாரு. சீசர்கள் நித்திரை மயக்கத்தோடு இருக்கிறாங்க, தூங்குறாங்க. இதற்கு முன்னாடியே இவர்களை தூங்க வேண்டாம் என்று இந்த ஜெபத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எச்சரித்தது உண்டா? நம்ம இப்போ தோட்டத்துக்கு போகிறோம், நீங்கள் யாரும் தூங்க வேண்டாம், விழித்திருந்து ஜெபியுங்கள் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரான்னு கேட்குறேன். இல்லை, ஆனால் வேறு விதமாக சொல்லியிருக்கிறார். படிங்க, மத்தேயு 26:31 தொடங்கி 33 முடிய. மத்தேயு 26:31 முதல், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடல் அடைவீர்கள். இந்த ராத்திரி, எந்த ராத்திரி? இப்போ தோட்டத்தில் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறாரு. மேல் வீட்டறையில் பஸ்கா ஆசரிக்கக்கூடிய அந்த டைமிங்கில் கொடுத்துட்ட ஒரு எச்சரிப்பு, ராவிருந்தின் போது சொன்ன ஒரு எச்சரிப்பு. இப்போ இதுக்கு மேலே தூக்கம் வரலாமா? கேட்குற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் தூங்காதீங்கன்னு அவர் சொல்லலை. இன்னைக்கு ராத்திரி உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னால் நம்ம தூங்கிட்டு இருப்போமா? இன்னைக்கு ராத்திரி நம்ம எல்லாரும் இடர்கள் அடைய போகிறோம். குறிப்பாக என் நாமத்தை நிமித்தம் நீங்களாம் இடர்கள் அடைய போகிறீங்க, என் கூட சேர்ந்து உங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஜெயிலுக்கு போக போகிறீங்கன்னு ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட சொன்னார்னா நமக்கு தூக்கம் வருமா? அந்த பயத்திலே முதல்ல என்ன ஆகாது? அப்போ இடர்கள் அடைவீர்கள்னு சொன்னால் முழிச்சிருங்கன்னு சொல்கிறதுக்கும் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாரும் இடர்கள் அடைவீங்கன்னு சொல்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. அப்போனா என்ன இவங்க கேட்டிருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே இந்த சோதனை நிறைவில் நாங்கள் தூங்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறதுக்கு பதிலாக பேதுரு கேட்குறாரு பாருங்க, வாசிங்க. பேதுரு அவருக்கு பிரதித்தரமாக,
உமது நிமித்தம் எல்லாரும் இடலடைந்தாலும் நான் ஒரு காலம் இடலடையேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுருடைய வார்த்தையில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, என்னென்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் செய்கிற தப்பு, சுயபலத்தை நம்பி ஆண்டவர்கிட்ட பேசுகிறார். ஆண்டவரே, இந்த ராத்திரி உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைஞ்சாலும் நான் மட்டும் இடரல் அடைய மாட்டேன்னா, தன்னம்பிக்கை, அவருடைய சுய பலத்தை நம்பி பேசுகிறார். முதல் தப்பு. ரெண்டாவது, எல்லாரும் இடரல் அடைஞ்சாலுங்கிறதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னை விட எல்லாரும் ரொம்ப சின்ன பசங்க, நான் ரொம்ப பலசாலி, எனக்கு ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சர்வ சாதாரணம். ஆனால் அந்த இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, இடரல் அடைஞ்சிருவாங்க. அவர் பண்ண ரெண்டாவது தப்பு. மூணாவது ஒரு தப்பு பண்ணுறது என்ன தெரியுங்களா, தேவனுடைய வார்த்தையை விட, கர்த்தருடைய வார்த்தையை விட தான் ஞானி மாதிரி பேசிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நடக்காதுன்னு யாருக்கே சொல்கிற மாதிரி இருக்கு. இப்போ யார் இடரல் அடைஞ்சாலும் நான் இடரல் அடைய மாட்டேன், அவர் நடக்க போகிறத சொல்கிறார். எல்லாரும் இடரல் அடைவீங்கன்னா இன்க்ளூட் யார் அதில்? பேதுரு. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நான் அப்படி இல்லைன்றதில் 3 தப்பு பண்ணுறாரு. 1, தன்னை பலசாலியாக காட்டுறாரு. 2, மற்றவங்கள பலகீனமாக நினைக்கிறாரு. 3, ஆண்டவர் சொன்ன வார்த்தையவே தப்புங்கிறார், ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தையே தப்புங்கிறார். இப்போ பேதுரு ஜெபத்துக்கு போயிருந்தாருன்னா எல்லா சீசர்களும் அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா, பண்ணியிருக்க மாட்டாங்களா? என்ன காரணம்? பேதுரு ஜெபத்துக்கு போயிருந்தா எல்லா சீசர்களும் அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா, பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா? கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. என்ன ரீசன்னு கேட்குறேன். முதல்ல ஆச்சரியமாக இருந்திருக்கும் எல்லாருக்கும், இவர் என்றைக்குமே ஜெபம் பண்ணதில்லை, அவசரப்பட்டு பேசினது மட்டும்தான். புரியுதுங்களா? ரொம்ப 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 அவசரப்படக்கூடிய கேரக்டர் பேதுரு. ஆத்திரம்தான் வரும் அவருக்கு. கொஸ்டின் நிறையா பண்ணியிருக்காரு, அந்த கேள்விகளில் ஞானமும் பிறந்திருக்கு. பேதுரு கேட்ட நிறைய கேள்விகள் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கு. இவரால் நிறையா விஷயங்கள் வெளிப்பட்டிருக்கு, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பேதுரு நிதானமற்றவர். அவரே பயந்து போய் ப்ரேயர் பண்ணிட்டுருக்காருன்னா பாக்கி 10 பேர் என்ன நினச்சிருப்பாங்க, யூதாஸை கழிச்சு வாங்க வாங்க, இவரே இன்னைக்கு ஆத்திரப்படுறவர், அவசரப்படுறவரே முழங்காலில் நின்றுட்டு இருக்கிறாருன்னா நம்ம யாரும் என்ன பண்ண வேண்டாம், தூங்க வேண்டாம்னு ப்ரேயருக்கு போயிருப்பாங்க. அவர் என்ன பண்ணலை. இப்போ இவருடைய இவருடைய சுய பலத்தின் மீது கொண்ட நம்பிக்கை இவரை ஜெபத்துக்கு போக விடாமல் தடை பண்ணுச்சு. புரியுதுங்களா? எல்லா சீசர்களுடைய அனுபவங்களையும் நம்ம பொதுவாக பார்த்தோம்னா எல்லாரும் இடரல் அடைஞ்சு ஓடிட்டாங்க சிதறி. இந்த சோதனை இரவில் அவங்க ஜெபிக்காததன் விளைவு எல்லாரும் ஓடிட்டாங்க. 2 பேர் சோதிக்கப்படுறாங்க, 3 பேர் சோதிக்கப்படுறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, யூதாஸ், பேதுரு. பாக்கி சீசர்களெல்லாம் அந்த சோதனை அவங்களுக்கு பெரிய அளவாக இல்லை, ஆனால் சிதறி ஓடிட்டாங்கங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது நமக்கு. புடைத்து எடுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டது பேதுரு. கடுமையான டெம்டேஷனுக்குள்ளே போனது ஆண்டவர் இயேசு. அவர் ஜெயிச்சிட்டார் இல்லைங்களா? பேதுரு புடைத்தெடுக்கப்பட்டு பிறகு குணப்பட்டுட்டார். யூதா சோதிக்கப்பட்டு சாத்தான் வலையில் விழுந்து தோத்து போயிட்டார். இப்போ இவங்க 2 பேரை பற்றின சோதனை பற்றி நிறைய பாடங்களில், குறிப்பாக பஸ்கா பாடங்களில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. யூதாஸ், பேதுரு பற்றி படிக்காத பாடங்களே நமக்கு இருக்காது. குறிப்பாக பஸ்கா பாடங்கள்லாம் இவங்க 2 கேரக்டர் வரும். ஆனால் அந்த பாடத்தில் இவங்க 2 பேருடைய ஜெபமின்மை தான் இவங்க தோல்விக்கு காரணங்கிறது தான் தீம். ஆண்டவருடைய ஜெபம் அவருடைய ஜீவியத்தை வெற்றிகரமாக முடிசூட்ட வச்சது. பேதுருவுடைய சுய பலத்தை அவர் நம்பி இருந்ததுனால அவருடைய வாழ்க்கை ஒரு இடரல் அடைந்து ஒரு தற்காலிகமான ஒரு தோல்விக்கு போய் பிறகு ஜெயிச்சார். ஆனால் அந்த சோதனை நிறைவில் அவர் என்ன பண்ணார், தோத்தார். யூதாஸை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ பேதுரு விஷயத்துக்கு நம்ம கடந்து வரும்போது, பேதுரு விஷயத்தில் சேவலை வச்சார் இல்லைங்களா ஆண்டவர் இயேசு. இன்று ராத்திரி சேவல் கூவும் முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை என்ன பண்ணுவ, 3 தரம் மறுதளிப்ப. சேவல் எத்தனை தரம் கூச்சு, பேதுரு எத்தனை தரம் மறுதளிச்சார்? பேதுரு 3 தரம் மறுதளிச்சார். சேவல் எத்தனை தரம் கூச்சு? சேவல் அம்மா சொல்கிறாங்க 2 தரம் கூச்சு. வேற யாராவது? சேவல் 3 தரம் கூச்சா, 2 தரம் கூச்சா, 1 தடவை தான் கூச்சா? ஆண்டவருடைய வார்த்தையிலே பதில் இருக்கு. இன்று ராத்திரி சேவல் கூவும் முன்னே
நீ என்னை அறிந்திருக்கிறத 3 டைம் மறுதளிப்ப, அவ்வளோதான். அப்படின்னா 3வது தரம் நீ மறுதளிக்கும் போது சேவல் கூவும், உனக்கு அது அடையாளமாக இருக்கும் தான் அதனுடைய அர்த்தமே தவிர சேவல் ஒரு தரம் தான் கூவுச்சு. சரிங்களா? இது பேதுருவுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அவர் 3 முறை மறுதளிக்கும் போது என்ன நடந்துச்சு? இப்போ அந்த காரியத்தை குறித்து நம்ம வாசிங்க. மத்தேயு லூக்கா 22:31-32. லூக்கா 22:31. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சிலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். பாருங்க, இந்த இடத்துல நீ என்னை அறிந்திருப்பதை சேவல் கூவும் முன்னே 3 முறை மறுதளிப்பாய் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த விஷயத்த வேற விதமாக இங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? கோதுமையை சுலகினால். அப்படின்னா உண்மையான கோதுமையை பிரித்து எடுப்பதற்கு சுலகை பயன்படுத்துகிறாங்க. அப்போ பதர் தனியாகவும் இந்த 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 இன்ஃபர்மேஷனில், இந்த உதாரணத்தில் பேதுரு லைஃப்பில் என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்பினார்? கோதுமை சுலகு, பதர் பிரியுது, கோதுமை தனியாக பிரிக்கப்படுது. இந்த சோதனையை பேதுருவுக்கு எடுத்துக்காட்டாக வச்சதுக்கான காரணம் என்ன? அதில் என்ன லெசன் இருக்கு? எப்படி? கோதுமையை சுலகுனால் புடைச்சாலும் கோதுமைக்கு நன்மை தான், பதர் வேஸ்ட்டாக போயிடும். அப்படின்னா உங்ககிட்ட இருந்து சில வேண்டாத காரியங்கள் போயிடும், இதன் மூலம் போயிடும். நீ கோதுமை மணியாக மாறுவ, ஆனால் அதுக்கு முன்னாடி புடைக்கிறது அவசியம். அப்படின்னா உங்ககிட்ட நல்ல சிந்தை இருக்குது. பேதுரு ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு புரியுதுங்களா? பேதுரு உள்ளத்தில் நல்ல மனுஷன், பேதுரு கெட்ட ஆள் கிடையாது. அவசரப்பட்டு ஒவ்வொரு வார்த்தைகளை பேசுவார், அதில் நன்மையோ தீமையோ வெளிப்படும். ஆனால் பேதுரு உள்ளத்துக்குள்ளே ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தனால வயதில் முதியவர், யோசிக்காமல் பேசுவார், கடுமையாக கோபம் கொள்ளுவார். சில நேரங்களில் ஆண்டவருக்கே புத்தி புகட்டுற மாதிரி இவருடைய வார்த்தை இருக்கும், ஆனால் ஒன்றும் தெரியாது. அவசரப்பட்டு வெளிப்படுத்துவார். அப்போ ஆண்டவர் கவனிச்சார். பெந்தகோஸ்தே நாள் வர்ற வரைக்கும் அன்பு ஜாக்கிரதை அப்படின்னா பேதுருக்கு என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. அப்போ அது வரைக்கும் எவ்வளோ கர்த்தர் அவங்களுக்கு போதிச்சிருந்தாலும் சத்தியம் உள்ளத்துக்குள்ளே போகலை, அதான் உண்மை. இப்போ கர்த்தர் கவனிக்கிறாரு, சத்தியம் கொடுத்ததை விட ப்ராக்டிக்கலாக சில புடைத்தெடுக்கின்ற அனுபவங்களுக்குள்ளே பேதுரு ஒப்பு கொடுத்தால் ஒழிய பேதுருடைய தவிர அவர் திருத்திக்கவே போகிறதில்லை அப்படிங்கிறத நன்கு உணர்ந்து தான் 3 முறை மறுதளிக்கிற சம்பவத்தை பேதுரு மத்தியில் அனுமதிக்கிறார். என்ன நடந்துச்சு அந்த 3 முறையும்? 3 இடத்துல நிற்கிறார் இல்லைங்களா? படிங்க மத்தேயு 26:73-75. மத்தேயு 26:73 முதல். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்தியது என்றார்கள். அப்பொழுது அவன், அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு. இப்போ சேவலை எதுக்கு வச்சிருக்காரு ஆண்டவர்? இந்த இடத்துல எல்லா நேரங்கள்லையும் அவசரப்பட்டு பேசுவார், உணரவே மாட்டார் பேதுரு. இப்போ இவர் எவ்வளோ பலவீனமான மனுஷன்றதை பேதுருக்கு உணர்த்தணும்னா, 3 முறை நடந்துட்டுருக்கு. இல்லை அவர் எனக்கு தெரியாது, இல்லை அந்த மனுஷன் எனக்கு யாருன்னே தெரியாது. கடைசி தருணம் சபிக்கிறாராம். யார? கர்த்தரை ரொம்ப நேசித்தவர், இவர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ட முதல் ட்ரூத் பேசினவர் சபிச்சிருக்காருன்னா அப்போ என்ன வார்த்தைகளை சொல்லி சபிச்சிருக்கணும் ஆண்டவரை? மற்றவங்கெல்லாம் திருடன், தேச துரோகி, தேவனுக்கு விரோதமானவர், ராயனுக்கு எதிரானவர்னுலாம் சொல்லியிருந்தாங்கல்ல. இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இந்த மனுஷனையா எனக்கு தெரியும்னு சொல்கிறீங்க? இப்படி ஒட்டுமொத்தமாக கூடுதலாக ஆண்டவரை திட்டிருக்கிறாரா தான் சபிச்சிருக்கிறார். அது எழுதப்படலை. நமக்கு தெரியாதவங்களை திட்டுவோம்ல, இவரை போய் என் கூட கம்பேர் பண்ணுறீங்களேன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு சத்தியமும் பண்ணியிருக்கார். அவர் எனக்கு யாருன்னு? அவர் தான் சத்தியமாக சொன்னார், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு. அவரே சத்தியம் பண்ணுறார், இவர் யாருன்னு எனக்கு. இப்போ சேவல் போகும்போது எப்படி இருக்கும் அவருக்கு?
இவ்வளவு நாளாக பேதுருடைய உள்ளத்தில் இல்லாத ஒரு குண்டு வெடிக்குது. இப்போ ஒரு கற்பாறையாக இருந்த ஒரு உள்ளம் குண்டு வச்சு தகர்த்தப்பட்ட மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சி அவர் உள்ளத்தில் வெடித்து செதறுது. இதை தானே சொன்னார், நீ என்னை அறிந்திருக்கிறத இன்று ராத்திரி சேவல் கூவுறதுக்கு முன்னே 3 தடவை மறுதளிப்பாயினா. அந்த இடத்துல ஒரு தடவை மறுதளித்தேன், இந்த இடத்துல ஒரு தடவை மறுதளித்தேன், இப்போ 3வது நான் சபிக்கிறேன் ஆண்டவரை அப்படின்னு மனசு உடைஞ்சு போய் என்ன பண்ணிட்டாரு, அழுதான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ பேதுருவுக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ணாரா இல்லைங்களா? ஜெபம் பண்ணாரா இல்லைங்களா? ஆனால் யூதாஸுக்காக ப்ரேயர் பண்ணல. இந்த பேதுருவிட்ட நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 10:12, 1 கொரிந்தியர் 10:12 இப்படி இருக்க தன்னை நிற்கிறொன்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். யாராவது சுயபலத்தை ஒருவேளை நம்பியிருந்தோம்னா, நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய மாம்ச பலத்தால், சொந்த ஞானத்தினால, நம்மளுடைய வேறு ஏதேனும் திறமைகளால் எதையாவது சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா, எல்லாருக்கும் இந்த வார்த்தை பொருந்தோம். நம்ம நிற்கிறோன்னு நினைக்கிறோமா, இதனால் நான் ஜெயிச்சிருவேன், என்னுடைய மாம்சத்தால், என்னுடைய ஞானத்தால், என்னுடைய படிப்புனால், என்னுடைய திறமைகளால், தாளந்தலால் நான் ஜெயிச்சிருவேன் ஒருவேளை யாராவது சொன்னோன்னா, பேதுரு தான் எடுத்துக்காட்டு. நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதிருக்கும்படிக்கு எச்சரியாக இருக்க கடவுனா என்ன அர்த்தம்னா, நான் நிற்கிறேன் எல்லாரும் விழுந்து கிடக்கிறாங்கங்கிற ஒரு எண்ணம் இவர் அடுத்து விழ போறார் என்பதற்கு முன்னோடி. பெருமை தொடங்குற இடத்துல விழுக போகிறோன்னு அர்த்தம் இல்லைங்களா? மேட்டிமை வீழ்ச்சிக்கான ஒரு அறிகுறியாக இருக்கு இல்லைங்களா? அப்படித்தான் பேதுருக்குள்ளே இருந்தது மிகப்பெரிய தன்னம்பிக்கைனா என்ன அர்த்தம், பெருமை. யாரையும் அந்த மனுஷன் மதிக்க மாட்டாராம். குறிப்பாக யோவானெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எது வரைக்கும்? பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் அவர் கூடயே இருக்கார், ரொம்ப இடம் கொடுக்குறாரு சின்ன பையனுக்கு, யூத்துக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறாரு, வயசான என்னைய கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுருக்காருங்கிற இந்த ப்ரைடு தான் யார் நமக்குள்ளே பெரியவனாக இருப்போங்கிற டிஸ்கஷன் ஓடுது பாருங்கள். எப்போ? ராபோஜனத்தின் இரவில் தான் அதுவும் ஓடுது. பாதத்தை கழுவியும் காமிச்சார். பெரியவன்னா யார்? எல்லாத்துக்கும் பணிவுடைக்காரன் தான்ப்பா பெரியவன் அப்படின்னு. இப்போ இதே மாதிரி நீ என்னை அறிந்திருப்பதை 3 முறை மறுதளிப்பேன்னு சொன்னவரை ஜெபம் பண்ணிகிட்ருக்கார்ல. கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் லைசன்ஸ் வாங்கிட்டான், எக்ஸ்ட்ரா லைசன்ஸ் வாங்கிட்டான், கவனமாருன்னு சொன்னார். நீ 3 தடவை மறுதளிப்பாயணும்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆண்டவர் ஜெபம் பண்ணிகிட்ருக்கார்ல, இப்போவாவது என்ன பண்ணியிருக்கணும்? இதெல்லாம் ஞாபகத்தில் இல்லைனாலும் ஆண்டவரும் போதகருமா இருக்கிறவர், மரித்தோரையே உயிரோடு எழுப்பினவர், பெரிய பெரிய அற்புதங்களை செய்த வல்லமையுள்ளவரே ப்ரேயரில் டென்ஷனோடு இருக்கிறாருன்னா, என்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கிறாரு, நான் தோற்று போகக்கூடாது அப்படின்ட்டு பேதுரு என்ன பண்ணியிருக்கணும்? இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் 3 முறை ஜெபம் பண்ணார். 3வது முறை அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்து சீசர்கள் நித்திரை மயக்கத்தோடு இருப்பதை பார்த்துங்கிறது, இந்த 3வது முறைங்கிறது எதை வெளிப்படுத்துது? எதுக்கும் தொடர்பு இருக்கிறத காட்டுது. நீ என்னை அறிந்திருக்கிறத 3 முறை மறுதளிப்பேன்னு சொன்னதும் ஒன்று தான். ஆண்டவர் 3 முறை வந்து பார்த்து பேசிட்டு போகிறார். 1 மணி நேரம் என் கூட விழுத்து இருக்கக்கூடாதா? சொல்லிட்டு போகிறார். கவனிச்சிங்களா? அவர் 3ஆம் தரமும் அதே மாதிரி ஜெபம் பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது இவர்கள் கண்கள் நித்திரை மயக்கம் அடைந்திருந்ததுன்னு படிக்கிறோம். கவனிச்சிங்களா? இது யாருக்கு புரியணும்? பாக்கி மற்ற 10 பேர்த்துக்கு புரியலைனாலும் யாருக்கு புரிஞ்சிருக்கணும்? 3 முறை ஆண்டவர் வந்து கேட்குறாரே, அப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? 3 முறை நீ மறுதளிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே. அப்போவாவது அங்கே ஒரு குறிப்பு, அங்கே ஒரு அலாட் பண்ணுறாரு இல்லைங்களா? ஸோ மாம்சத்தின்படி பேதுருவுடைய கண் முற்றிலும் குருடாக்கப்பட்டுருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் பேதுரு விஷயத்தில் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாருன்னா, பேதுருவை ஒரு பாத்திரமாக மாற்றுறார். எதற்கான பாத்திரமாக மாற்றுறாருன்னா, இந்த சுவிசேஷ யுகம் பூராவும் பேதுரு வகுப்பார் ஒருத்தவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பலவீனத்தை அவங்களால உணர முடியாது. அவசரப்பட்டு சில தவறுகள் பண்ணிட்டு இருப்பாங்க, நிதானிக்க மாட்டாங்க. ஆனால் செய்கிற தப்ப ஒரு நேரம் உணர்வடைஞ்சு அழுவாங்க. திட்டமிட்டு செய்ய மாட்டாங்க, பிளான் பண்ணி பண்ண மாட்டாங்க. எந்த பாவங்களையும் மீறுதல்களையும் சந்தர்ப்பத்தில் செஞ்சுடுவாங்க. அதை விரும்பி செஞ்சுருக்க மாட்டாங்க, அதுக்காக சோர்ந்து போவாங்க. இப்படிப்பட்டவங்கெல்லாம் யாரை பார்த்து கற்றுக்கணுன்னா, நம்மளை மாதிரி ஒரு நபர் இருந்தார். அவர் மாம்சத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார், அதிகம் சொந்தத்தை நம்பினார், சுயத்தை நம்பினார். அதனுடைய விளைவில் அவர் தோற்று போய்கிட்டே இருந்தார். நாமளும் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியங்களையும் சுயத்தை நம்பி எடுக்கக்கூடாது. எந்த ஒரு முடிவையும் தீர்மானங்களையும்
மாம்ச பலத்தையோ சொந்த அறிவையோ ஞானத்தையோ நம்பி எடுக்கக்கூடாது. தவறு செய்து ஒருத்தர் குணப்பட்டிருக்கிறாருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக அநேக தன்னுடைய பிள்ளைகளை பேதுரு போல நபரை வச்சு சுவிசேஷகத்தில் முழுவதும் ஒரு எடுத்துக்காட்டாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதை தான் நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 5, 8, 9. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்படின்னா இதில் என்ன சொல்ல வரார் பேதுரு? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள்னு முதல்ல ஆரம்பிக்கிறாரே, இந்த புத்தி பேதுருக்கு முதல்ல இருந்துச்சா? விழித்திருங்கள் சொல்கிறார்ல, விழித்திருந்தாரா? அடுத்து சொல்கிறாரு, இப்போ ஏன் தெளிந்த புத்தி எனக்கு வந்துச்சுன்னா, ஏன் விழித்திருங்கள்னு உங்களை சொல்கிறேன்னா, நான் தூங்கிட்டேன். தூங்குனனால யாருக்கு இடம் கொடுத்துட்டேன்? இப்போ தூங்குறவங்க பூரா யாருக்கு தான் இடம் கொடுக்குறோம்? பிசாசுக்கு. எதில் தூங்குறவங்க? லைஃப்பில், சப்ஜெக்டில் தூங்குறவங்க. லைஃப்பில் தூங்குறவங்க சாத்தானுக்கு இடம் கொடுக்குறோம். புரியுதுங்களா? வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இதை போய் தேவ சமூகத்தில் வைக்கணுமா? சின்ன விஷயம் தானே, இதில் என்ன நம்ம தோத்துற போகிறோம்? அப்படி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தேவன் நம்ம கூட இருக்கவே மாட்டார். ஒரு நாள் வரும், அதிர்ச்சிகரமான அனுபவத்துக்குள்ளே போய் திருந்தும்படி நம்மளையும் சுலகினால் புடைப்பார். விசேஷமாக பஸ்கா காலகட்டங்களில் எந்த தீர்மானங்கள் எடுத்து வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு டிசிஷன் எடுத்தோம்னாலும் கண்டிப்பாக அது கடுமையான சோதனைக்குள்ளே கடந்து போகுங்கிறது பேதுருடைய லைஃப்பில் நம்ம கற்றுக்கலாம். எடுத்துடவே கூடாது எந்த முடிவும். சொல்கிறாரு பாருங்க, சாத்தான்ட்ட நான் தோத்துட்டேன், கர்ஜிக்கிற சிங்கத்துக்கிட்ட அந்த ராத்திரி நான் என்ன பண்ணிட்டேன், மாட்டிக்கிட்டேன். இப்போ நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள்னா. சாத்தானால் சுவிசேஷ யுகம் பூரா சோதிக்கப்படுற பிள்ளைகளுக்கு பேதுருவை ரோல் மாடலாக வச்சார் கர்த்தர். எப்படிப்பட்ட ரோல் மாடல்னா, தப்பே செய்யாத ரோல் மாடல் அல்ல, தப்பு செஞ்சு விழுந்து எழுந்திருக்கிறவர். நீங்கள் நிருபங்களில் படிங்களேன், பேதுரு மாதிரி அதிக ஜாக்கிரதைங்கிற வார்த்தையை எந்த அப்போஸ்தலனும் பயன்படுத்தலை. உண்மையா இல்லைங்களா? விழித்திருங்கள், ஜெபியுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், அதிக ஜாக்கிரதையோட, விசுவாசத்தோட, தைரியத்தோட, ஞானத்தோட, இச்சையடக்கம், இப்படின்னு நிறையா தெளிந்த புத்திங்கிற வார்த்தையை அவர் தான் பயன்படுத்தியிருப்பார். ஜாக்கிரதைன்னு சும்மா ரிப்பீட் பண்ணுவார் நிருபங்கள்ல. அப்படின்னா யார் சோதனைக்குள்ளே விழுந்தாங்களோ, பள்ளத்தில் விழுந்து தூக்கி விடப்பட்டவங்களுக்கு தான் அடுத்து இன்னொருத்தவங்க விழக்கூடாதுங்கிற எச்சரிப்பு இருக்கும். ஆண்டவர் தனக்காக ஜெபம் பண்ணதும் அவருக்கு தெரியும். தான் குணப்படுவதற்கு முன்னாடி எப்படி இருந்தோங்கிறதும் பேதுருக்கு தெரியும். குணப்பட்ட பின்பு அப்படியே மாறிட்டார். அன்பை பற்றி அதுக்கப்புறம் அந்த அப்போஸ்தலன் எழுதுறாரு பாருங்க. விரோதியாக இருந்து அரெஸ்ட் பண்ண வந்தவருடைய காதை வெட்டினவர், சீசர்களுக்குள்ள தலைமை ஸ்தானத்துக்கு சண்டை போட்டவர், எல்லாத்தையும் அலட்சியமாக நினச்ச ஒரு மனுஷன் சிலுவையில் என்னை தலையில அறைங்கன்னு எடுத்து கேட்டார். நான் ஆண்டவருக்கு ஒப்பானவர் இல்லை, அவருக்கு கிடைச்சிட்ட அந்த சிலுவை தண்டனை எனக்கு சரிசமமாக ஆயிடக்கூடாதுங்கிறனால அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் போது என்னை தலைகீழாக சிலுவையில் இறங்கினார். எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ புது சஷ்டியினுடைய லைஃப்பில் எல்லாமே நன்மைக்கு எதுவாக அனுமதிக்கப்படுவதுங்கிறது பேதுருவுடைய ஆத்திரம், அவசர புத்தி, சுய பலத்தை சார்ந்திருத்தல், பெருமை ஒரு டைமில் முடிவுக்கு வந்துச்சு. அந்த காலகட்டம் பஸ்காவாக இருந்துச்சு. இதே மாதிரி இந்த பஸ்கா நாட்களில் நாமளும் உண்மையான தேவஜனங்களாக இருந்து நிறைய சில தவறுகள், மிஸ்டேக் நமக்கே தெரியாமல் இருந்துச்சுன்னா வருகின்ற சோதனைகள் நம்மளை புடமிடும், சுத்திகரிக்கும். ஆனால் அழிவு பாதை நோக்கி போக அனுமதிக்காமல் நம்மளை குணப்பட்டு கோதுமை மாதிரி பிரித்து எடுத்துட்டு தேவையற்ற பதர்களை என்ன பண்ணுறாரு, நீக்குவதற்காகவே பண்ணுறார். இந்த சோதனை இரவில் கெத்சமனேக்கு ஆண்டவரோட வராத நபர் யூதாஸ் எங்கே வரைக்கும் இருந்தார்? மேல் வீட்டறை வரைக்கும் இருந்தார். ஆனால் பாக்கி 11 பேர் எங்கே வந்துட்டாங்க? கெத்சமனேக்கு வந்துட்டாங்க. இவர் லேட்டாக வந்தார். எதற்காக வந்தார்? காட்டி கொடுக்கறதுக்காக. இப்போ யோசிங்க, பேதுருவுக்கு ஒரு போதனை, பாக்கி 10 பேர்த்துக்கு ஒரு போதனை, யூதாஸுக்கு தனி போதனைன்னு ஆண்டவர் போதிச்சிருந்தாரா? 12 பேருக்கும் ஒரே மாதிரி சப்ஜெக்ட் எடுத்தாரா? ஆண்டவருடைய சப்ஜெக்ட் எல்லாமே இப்போ இன்னைக்கு ஃபாலோ கிளாஸ் நம்ம எடுக்கும்போது எல்லாரையும் உட்கார வச்சு எடுக்கிறோம்ல, அப்படி தான் எடுத்தார்.
ஒவ்வொருத்தருக்குள்ளே எப்படி போய் ரீச் ஆகுதுங்கிறதா இங்கே முக்கியம். யோவானுக்கு எப்படி அந்த கிளாஸ் ரீச் ஆச்சு, பேதுருக்கு எப்படி ரீச் ஆகுது, யூதாஸுக்கு எப்படி ரீச் ஆகுது, பாக்கி 9 பேத்துக்கு எப்படி ரீச் ஆகுது. ஒரே ட்ரூத் தான், எல்லாருடைய மனநிலை அதை எப்படி உள்வாங்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். பேதுருவுக்கு மாம்ச பலகீனம் தடையாக இருந்துச்சு, யூதாஸுக்கு உலகபூர்வமான ஐஸ்வர்யம் தடையாக இருந்துச்சு. வாசிங்க யோவான் 13:21. யோவான் 13:21, 21வது ஸ்லைடு, 21 ஸ்லைடு. யோவான் 13:21. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். பேதுருக்கிட்ட இன்று ராத்திரி என்னை நீ அறிஞ்சிருக்கிற ஒரு மாபெரும் சத்தியத்தை மறுதளிப்பேன்னு தான் சொன்னார், காட்டி கொடுப்பேன்னு சொல்லலை. ஆனால் இங்கே ஆவியில் கலங்கி என்பது சிந்தையில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு சொல்கிறாரு. இப்படி நடந்துக்க கூடாது. அந்த மாதிரி யூதாஸை நான் பார்க்கல, உங்கள் எல்லாருலேயும் சமமாக தான் நான் பார்த்தேன். அப்படிப்பட்ட உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு உள்ளம் கலங்கினவராய் பேசுகிறார். ஆவியிலே கலங்கி என்பது மனசு நொறுங்கி சஞ்சலப்பட்டு ஒரு ஒரு ரொம்ப சோகத்தில் இந்த வார்த்தையை அதிருப்தியில் வெளிப்படுத்துகிறார். இப்படி நடக்கக்கூடாது, ஆனால் காட்டி கொடுப்பான். இப்போ யூதாஸும் விழித்திருந்து ஜெபிச்சிருக்கலாம். எப்போ இருந்து? இந்த வார்த்தையை கேட்ட நிமிஷத்துலேருந்து. ஆண்டவரே, எல்லாரும் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு பேதுரு சொன்ன மாதிரி இவரும் அந்த இடத்துல தான் இருக்காரு. நானும் ஒவ்வொரு சீசரும் என்ன பண்ணுறாங்க, இது நானோன்னு 11 பேர் கேட்டது உண்மை இருதயத்தில். இவர் நானோன்னு முதல்ல கேட்கலாமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு வச்சுட்டு பணப்பையையும் வாங்கிக்கிட்டு நானோன்னு யாருக்கிட்ட கேட்குறாரு பாருங்க. உள்ளத்தில் இருக்கிறத அறிஞ்சிருக்கிறவரை, ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறவரை உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்ங்கிற உண்மையை சொன்னவர்கிட்ட போயிட்டு காட்டி கொடுப்பான்னு சொன்னவருக்கு யாருன்னு தெரியாமையா சொல்லிட்டு இருப்பாரு, ஆக்ட் பண்ணுறாரு. என்னன்னா, பாக்கி 11 பேரும் இவர் இல்லைன்னு நினச்சிக்கிட்டுமா, இவரும் போய் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் நானோங்கும்போது இவரும் கேட்டால் என்ன ஆகிடும். ஒரு கூட்டத்தில் திருடை மாட்டும்போது எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க. அப்போ எல்லாரும் திருடர்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில் திருடர்கள் தான். நல்லவர்கள் மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் மட்டும் சத்தம் இல்லாமல் நம்மளை பற்றி சொல்கிறாருன்ட்டு அமைதியாக இருந்திருந்தாருன்னா 11 பேருக்கு என்ன இருக்கும், கன்ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் யூதாஸுக்கு ஆண்டவருக்கு தெரியுங்கிறது நல்லா தெரியும். அப்போ ஏன் எந்த தைரியத்தில் போய் நானோன்னு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவருக்கு தெரியும்ல, ஆண்டவர் சொல்ல மாட்டார், காட்டி கொடுக்க மாட்டார். ஏன்னா யூதாஸுக்கு தான் காட்டி கொடுக்குற வேலை. ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், சரி காட்டி கொடுத்துருந்தா என்ன இருக்கும். இப்போ சத்தமாக நீ தான் துரோகி, என்னை காட்டி கொடுப்ப அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? பேதுரு மல்கூசை வெட்டுறதுக்கு ஒரு கத்தி வச்சுருந்தார்ல, அந்த கத்தியில் வெட்டு யாருக்கு? யூதாஸுக்கு தான் விழுந்திருக்கும். யூதாஸையே பாதுகாக்கிற இரக்கம் எந்த வரைக்கும் இருந்திருக்கு பாருங்க, காட்டி கொடுக்கப்படுவது தெரிகிற வரைக்கும். எவ்வளோ அன்பு பாருங்க. இதே யூதாஸை மேல் வீட்டு அறையில் வந்தால் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால் யூதாஸையும் காப்பாற்றணும், பாக்கி 11 பேரையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக, எல்லாரும் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தோட்டத்துக்கு போகிறாரு. முக்கியமான விஷயத்தை கவனிங்க, 11 பேரையும் காப்பாற்ற தோட்டத்துக்கு போனவர் வேற இடத்துக்கு போயிருக்கலாம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? யூதாஸ் மேல் வீட்டறைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஆண்டவர் அங்கே இல்லைன்னா யூதாஸை கொண்டு போட்டுருவாங்க. இப்போ யூதாஸ் உயிரையும் காப்பாற்றணும்னா கரெக்டாக எங்கே போகணும்? கெத்சமனேக்கு போவதன் மூலம் சீசர்களையும் பாதுகாக்கலாம், யூதாஸும் விரோதிகள் கையில் செத்துறக்கூடாதுங்கிறதுல அன்பு வச்சிருக்காரு பாருங்க. பாயிண்ட் புரியுதுங்களா? மேல் வீட்டரை ஏன் காலி செஞ்சாரு? மற்ற சீசர்கள் உள்ள அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அப்படியே சிக்கிடுவாங்க. 11 பேரும் செதறி ஓட முடியாது. கவனிச்சிங்களா? எல்லாரையும் சேஃப்டி பண்ணணும்னா அடுத்து எங்கே போகணும்? வேறு இடத்துக்கு கூட போயிருந்தா எல்லாரையுமே காப்பாற்றிருக்கலாம். பட் இப்போ ஆண்டவரை அவங்க அரெஸ்ட் பண்ணணும், அதே நேரத்தில் எல்லாரையும் காப்பாற்றணும். கெத்சமனேவை மிஸ் பண்ணிட்டா யூதாஸை கொண்டு போட்டுருவாங்க. உன்னை பேச்சை நம்பி தானே வந்தோம்,
வெள்ளிக்காசு வாங்கினேல அப்படின்னு மேல் வீட்டு அறையில் கத்தி வச்சுருப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, நிச்சயம் ஒரு இடத்துக்கு தெரியும், அங்கே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், ஒலிவ மலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு அவர் கான்ஃபிடென்ட்டோட தான் அங்கே வராரு. புரியுதுங்களா? மேல் வீட்டறையிலேருந்து தான் எங்கே வராரு. இது குறிப்பாக யூதாஸை காப்பாற்றுறதுக்காக. ஆனால் இவ்வளோ சேஃப்டி பண்ணார்ல, செஞ்சும் யூதாஸ் கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, திருந்தலை. விழித்திருந்து ஜெபியுங்கள்ங்கிற வார்த்தை யாருக்கும் சேர்த்து தான். இப்போ உங்களில் எல்லாருக்கும் இடரல் அடைய போகிறீங்கன்னு சொன்னது யூதாஸுக்கும் சேர்த்தானே. இந்த வார்த்தையை முன்னாடி சொல்லிட்டார்ல. இப்போ பேதுரு தன்னம்பிக்கையை முன்னிட்டு ஜெபத்துக்கு போல, யூதாஸ் பணத்தின் மேலே உள்ள நம்பிக்கையினால் தேவ சமூகத்துக்கு போகல. இதான் வித்தியாசம். பாயிண்ட் புரியுதுங்களா? மாம்ச பலத்தை ஞானத்தை அதிக நம்பினோம்னாலும் ஜெபத்துக்கு போக மாட்டோம். ஐஸ்வர்யத்தை அதிக நம்பினோம்னாலும் தேவன் பேரில் அன்பு இருக்காது, ஜெபத்துக்கு போக மாட்டோம். இப்போ யூதாஸும் ஜெபம் பண்ணியிருந்தார்னா கண்டிப்பாக இந்த தீமையிலிருந்து பாதுகாத்துருக்கலாமா இல்லைங்களா? எந்த ஜெபம்? எங்களை சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கிற ஒரு ப்ரேயர் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலேயே நம்ம ஜெபம் டாப்பிக்கில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அது கூட ஸ்லைட் மாற்றுங்க ஃபஸ்ட்டு. என்ன சொல்லியிருக்கிறார்? அப்போவே ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்போதே என்ன சொல்லிட்டாரு? எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அப்படின்னா இந்த ப்ரேயரை யூதாஸும் பண்ணியிருந்தா, தீமை இந்த இடத்துல யூதாஸனுடைய தீமை என்னங்க? பணம். அதிலிருந்து நிச்சயம் வெளியே வந்திருப்பார். இந்த பணம் ஒன்றுமே இல்லை. மரித்தோரையே உயிரோடு எழுப்பின ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் இருந்தால் நமக்கு போதும், பணம் நமக்கு பெருசு இல்லைன்னு காட்டி கொடுப்பதற்கு முன்னாடியே பணத்தை தூக்கி விட்டு எறிஞ்சிருந்தார்னா அது உண்மையான மனமாற்றம். பணப்பையை வச்சிருக்கும் போது ஆவியில் கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு கர்த்தர் சொல்லும்போதே நானோன்னு கேட்கும்போதே நீ சொன்னபடியே தான் சொன்னார்ல. அப்போவே தீர்க்கதரிசியாக அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்துட்டு இந்த பணத்தை தூக்கி போட்டிருந்தார்னா பேதுரு மாதிரி எக்ஸ்கியூஸ் வாங்கியிருப்பார், மன்னிப்பை பெற்றிருப்பார். ஆனால் இதுக்கு அப்புறமும் யூதாஸ் போய் காட்டி கொடுக்குற வேலையை செய்கிறாருன்னா எதில் நம்பிக்கை அதிகம் வந்துச்சு? பணத்தில். இப்போ நாம் இந்த டைமில் அதிகம் கிருபாசன தண்டைக்கு போகாமல் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய முன்னொரு பிரச்சனையை கண்டுபிடிக்கிறோம். மாம்ச பலகீனத்தினால் நிறைய பேர் ப்ரேயர் பண்ண மாட்டாங்க, வெளுத்திருக்க மாட்டாங்க. நிறைய பேர் தங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்து தங்களை விடுவிக்குங்கிற நம்பிக்கையில் தேவனை நெருங்கவே மாட்டாங்க. புது சிருஷ்டி லைஃப்பில் நிறைய பேர் தோக்குறது இதுதான் காரணம். 1 தீமோத்தேயு 6:8-10. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமன்றி இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்திக்கிற மதிகேடிலும் சேதுவமான பலவித இச்சையில்லாமல் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்களா? முக்கியமான வார்த்தை எது தெரியுங்களா நமக்கு? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர்னா முடிஞ்சு. கொலை, கொள்ளை, வன்மம், தீவிரவாதம், சொத்து தகராறு, சகோதர விரோதம், குடும்பத்துக்குள்ளே வெட்டு குத்து சண்டைகள் இன்றைக்கி பெரிய பெரிய க்ரைம் கேள்விப்படுறோம். 2 நாட்டுக்கிடையே இன்றைக்கி யுத்தம் வெடித்து சிதறிட்டு இருக்குன்னா எல்லாத்துக்கும் என்ன? ஐஸ்வர்யம் தான் காரணம். ஒன்று பணம்னு சொல்லலாம், இன்னொரு விதத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள்னாலே ஆஸ்தி அந்தஸ்தை அதிகம் பெருக்க விரும்புகிறவர்கள் தீமை செய்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்கங்கிறார். பணம் உள்ளத்தை நிறைச்சிருச்சுன்னா, பணத்தின் ஆசை உள்ளத்துக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா சர்வ வல்லவரை மறந்து போயிடுவோம், தேவனிடத்தில் வரமாட்டோம் நம்ம. ஏன்னா அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கே தடை. புரியுதுங்களா? தேவனை வைக்கிற இடத்துல ஐஸ்வர்யத்தை வைப்பது விக்கிரக ஆராதனை. பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனைன்னு படிக்கிறோமா இல்லைங்களா? பணம் இன்னைக்கு எல்லா தீமையும் செய்கிறதுக்கு வழி நடத்துச்சு. எச்சரிச்சும் நீ தான் காட்டி கொடுக்க போறன்னு சொல்லி இருந்தோம், நீ சொன்னபடி தான் நடக்க போகுதுன்னு கம்ப்ளீட்டாக அவர் முழு தீர்மானத்தை கொடுத்த பிறகும் அவர் பணப்பை எடுத்துகிட்டு போகிறாருன்னா அவர் 1000 ரீசன் அவர் மனசுக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆண்டவர் தப்பிச்சு போயிடுவார்னு நினச்சாராமா? ரோமர்களை ஜெயிச்சு ராஜ்யத்தை உடனே நிலைநாட்டிடுவார்னு நினச்சாராமா? அப்படி ஒருவேளை ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டால் அந்த கஜானாவுக்கு தன்னை பெரிய கேஷியரா நியமிப்பாருன்னு நினச்சாராமா? சின்ன சுருக்கு பை இருந்துச்சுல, பெரிய டேபிள் போட்டு இவரை உட்கார வைக்கணும் ஒருவருடைய ஆசை. ஆண்டவர் எப்படி எஸ்கேப் ஆயிடுவார்? ஏன்னா ஆண்டவர் மேலே யாரும் கை போட முடியாதுங்கிறது யாருக்கு தெரியும்? இவர் நினச்சதெல்லாம் கரெக்டு தான்,
ஆனாலும் காட்டி கொடுப்ப, இது தப்பு அப்படின்றது ஆண்டவர் எச்சரிச்சிருக்கிறாரா இல்லைங்களா? ஆண்டவருடைய வல்லமையை சொந்தத்திற்காக அவர் பயன்படுத்த மாட்டார்ன்றது யூதாஸுக்கு நிறையா நிகழ்ச்சிகளில் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக காட்டி கொடுக்க போகிறாரு, அவர் மறிக்க போகிறாரு, எல்லாம் தெரியுமே. அப்போ இந்த காட்டி கொடுத்தலை எப்படி சாதாரணமாக தேவன் எடுத்துக்கொள்வார், கர்த்தர் எடுத்துக்கொள்வார்னு ஒரு யோசிக்கணுமா இல்லைங்களா? யோசிக்கவே இல்லை. நீ குணப்பட்ட பின்பு சீசர்களை திடப்படுத்து அப்படின்னு சொன்ன பேதுருவுக்கு சொன்ன ஆண்டவர் யூதாஸுக்கு அந்த வார்த்தை சொல்லலை. கவனிச்சிங்களா? நீ குணப்பட்ட பின்புங்கிற வார்த்தை எதை வெளிப்படுத்துது? நீ தப்பு பண்ணுவ, ஆனாலும் குணமாயிடுவ. உனக்கு இருக்கிறது சின்ன வியாதி, அப்படி அர்த்தப்படுது. ஆனால் யூதாஸுக்கு குணப்படுறதை பற்றி ஆண்டவர் பேசவே இல்லை. காப்பாற்றுறதுக்கு எல்லா உதவியும் செஞ்சார். ஆனால் யூதாஸையும் பேதுருவையும் பார்சியாலிட்டியாக பார்க்கல. அவங்க 2 பேரும் மட்டும் இல்லை, 12 சீசர்களையுமே கர்த்தர் இயேசு பாரபட்சமாக பார்க்கலாம். நம்ம கேட்கலாம், அப்போ ஏன் யோவானை மார்பில் சாய்ச்சி வச்சுருந்தார் அப்படின்னு கேட்கலாம். சின்ன பையன், மற்றவங்க எல்லாம் ஏஜில் மூத்தவங்க. இந்த பையன் உடன்படிக்கை செஞ்சு தன்னை ஃபாலோ பண்ண தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்குறான். அப்படிங்கும்போது அவர் அதிகம் என்கரேஜ் பண்ணணுமா இல்லைங்களா? யூத் இல்லையா? அவருடைய பாதை மாறிடக்கூடாது இல்லையா? இதுக்காக பர்சனல் கேர் எடுத்தார். யாரை? யோவான் மீது. ஆனால் பாக்கி 11 பேரை நேசிக்கலேன்னு அர்த்தம் இல்லை. நம்ம எடுக்க மாட்டோமா? வீட்டில் சின்ன குழந்தைகளுக்கு ஒரு முயற்சி, பெரிய பசங்க, பெரிய பையன் நடந்து வந்துடுவான்னு குழந்தைய தூக்கிட்டு நடந்து போகிறோம். அப்போ அந்த குழந்தைய நேசிக்கிறோம், பெரிய பையனை விட்டுறோம்னு அர்த்தமா? அப்படி இல்லை, அவனுக்கு நடக்க தெரியும். தவக்கிற குழந்தைய என்ன செய்யணும்? இதுதான் யோவானுடைய ஸ்டேட்மெண்ட். ஆனால் எல்லார் மேலேயும் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாராம்? பிரியம் வச்சிருந்தாரு. ஆனால் யாருக்காக அவர் ப்ரேயர் பண்ணலை? வாசிங்க யோவான் 17:12. அடுத்த ஸ்லைடு. யோவான் 17:12. நான் அவளுடைய கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை. பார்த்தீங்களா? கேட்டின் மகன் யாரு? கேட்டின் மகன்னா சாத்தானுடைய பிள்ளைங்கிறார் வெளிப்படையா. கவனிச்சிங்களா? வேத வாக்கியமும் அப்படித்தான் சொல்லுது. இவன் என்னோட கைத்தாளத்தில் பங்கிட்டவன், எனக்கு எதிராய் தன் குதிங்காலை தூக்கினான். 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்படுவார். எல்லாம் எழுதப்பட்டிருக்கு, மாற்றுக்கிறது இல்லை. வேத வாக்கியத்தினுடைய நிறைவேறுதல் தான். ஆனால் தீர்க்க தரிசனத்துக்காக யூதாஸை தேவன் பலியாடாலாம் ஆகலை. யூதாஸ் மனம் விரும்பி கெட்டு போகிறாரு. அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் எந்த மனிதனும் கெட்டு போகணும், 2ஆம் மரணத்துக்கு போகணும், எந்த மனிதனும் திரள் கூட்டமாகணும், இந்த மனிதர்கள் மட்டும்தான் சபையாகணும்னு 3 கேட்டகரியையும் தேவன் பிரிச்செல்லாம் நமக்கு எழுதிலாம் வச்சு, நான் என் விருப்பப்படி நீங்கள் இப்படி நியாய தீர்ப்புக்குள்ளே போங்கன்னு சொல்லலை. அவங்க எதன் மேலே மைண்ட் வச்சுருக்கோமோ அதன்படி ஆகிறோம், அவ்வளோதான். கர்த்தரை மாத்திரம் முன்னிறுத்தி கர்த்தருடைய சாயலை அடையணுங்கிறது சபை. மாம்ச பலகீனங்களால் சில தவறு பண்ணி அதே நேரத்தில் மீட்கக்கூடிய அளவுக்கு பேதுரு மாதிரி பலவீனமாக தவறு பண்ணி குணப்படுறவங்க திரள் கூட்டம். விடுவிக்கே முடியாத அளவுக்கு உலகத்திலும் ஐஸ்வர்யத்திலையும் மயக்கத்தில் திரும்பி பாவ வழிகளில் மறுபடியும் தொடர்ந்து துணிகரமாய் விழுகிறவங்க 2ஆம் மரணம். கர்த்தர் இயேசு சபைக்கு அடையாளமாக இந்த இடத்துல நமக்கு நிழலாக அடையாளமாக பார்க்குறோம். முழு சபைக்கும் அவர் தலை, ஜெயிக்கிற எல்லாருக்கும் அடையாளம். பேதுரு திரள் கூட்ட வகுப்பார், எல்லாருக்கும் அடையாளம். தப்பு பண்ணுவாங்க, குணப்பட்டுடுவாங்க. இவர் யூதாஸ் 2ஆம் மரணத்துக்கு அடையாளம். ஆனால் பேதுரு சபை தான் அடையாளங்களை சொல்லிட்டு இருக்கோம். இந்த வகுப்பார் இப்படி இருப்பாங்க. அப்போ கேட்டின் மகன் கெட்டு போனாலே அல்லாமல்ங்கிறது எந்த இடத்துல வைக்கிறாரு? ப்ரேயரில் சொல்லிட்டு இருக்காரு. கவனிச்சிங்களா? கர்த்தர் ஒரு வார்த்தை பேசினார்னா அது சாதாரணமாக இருக்குமா? உங்கள் நாமத்தில் நான் எல்லாரையும் காத்துக்கொண்டேன். கேட்டின் மகன் கெட்டு போனாலே அல்லாமல்னா என்ன அர்த்தம்? ஒருத்தரை மட்டும் என்னால் என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியலன்னு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு? பிதாவாகிய தேவனிடத்தில். அப்பா, இந்த நபருக்கு ரட்சிப்பு இல்லை. இன்னொரு இடத்துல படிக்கிறோம், யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? சாத்தானை மாதிரி யோசிக்காதீங்கன்னு சொல்கிறது வேற, சாத்தானே ஒருத்தருக்குள்ளே புகுறதுங்கிறதுனா என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதன் 100% பர்மிஷன் கொடுக்காம சாத்தானுடைய சிந்தை எப்படி நமக்குள்ளே வரும்? யூதாஸ் மரிக்கிறதுக்கு முன்னாடி முழுமையான ஒரு சாத்தானை தன் உருவத்துக்குள்ளே வச்சுருந்து மறிச்சிருக்கிறான். கவனிச்சிங்களா? அங்கே திருந்துறதுக்கு சான்சஸே இல்லை. அப்போ தவறு பண்ணலாம், பேதுரு மாதிரி மன உடைஞ்சு திருந்திடணும். அந்த தவறுகளில் நிலை கொண்டு இருக்கக்கூடாது.
பணத்தாசை இன்னைக்கு உலகத்தில் இந்த பணம் நிர்ணயிக்குது ஒரு உலகத்தை ஆளுகை செய்கிறத, ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிறத. பெரிய பெரிய பணக்காரர்கள் நிர்ணயிக்கிறாங்க இந்தியாவினுடைய வர்த்தகத்தை, நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை. இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான பெரும் புள்ளிகள் தான் டிசைட் பண்ணுறாங்க, அரசியல்வாதிகள் கிடையாது. நமக்கு அப்படி தெரியுது, அரசியல்வாதிகள் வெறும் பினாமிகள் தான். முக்கியமான கோடீஸ்வரர்கள் தான் உலகத்தையே டிசைட் பண்ணுறாங்க, என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாதுன்னு. அவங்களுக்கு அது சக்ஸஸ். பட் தேவனுடைய பார்வையில் இந்த பணம் என்பது மகாபத்ரவத்தில் வெறுக்கப்படுவதற்காக வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கே தங்கம் வீழ்ச்சி, திடீர்னு கூடுது திடீர்னு இறங்குது, ஒரு நாள் வந்து நிற்க போகுது. கிராம் வெறும் 10 ரூபா அப்படின்னு வந்தால் எப்படி இருக்கும்? கோடி கோடியாக சேர்த்து வச்சுருக்கவங்க நிலைமை எப்படி இருக்கும்? அந்த செய்தி கேட்டோன்னே செத்து போயிடுவாங்க நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல. ஏன்னா உயிர் ஊரா எதில் வச்சுருந்தாங்க? தங்கத்தில். போச்சா? தங்கள் தங்கங்களை தெருக்களில் எறிவார்கள், வீதிகளில் எறிவாங்க தங்கத்தையும் வெள்ளியும். நிறைவேற போகுது. பணத்தை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் யோசிக்க போகிறாங்க, பணத்தை பொங்கி சாப்பிட முடியாது ராஜ்யத்தில், மகாபத்ரத்தில். சுவிட்சர்லாந்தில் இன்றைக்கி சேர்த்து வச்சுருக்காங்கல்ல, சுவிட்ச் பேங்க்கில் தான் நம்ம அமைச்சர்கள் எல்லாருக்கும் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னுலாம் தெரியாது, அதை கேட்காதீங்க. ஆனால் ஆண்ட கட்சி, ஆளுகை செய்து கொண்டிருக்க கட்சி, 2 கட்சிக்குமே சுவிட்சர்லாந்தில் இருப்பு இருக்குது. இந்த 2000 ரூபா நோட்டு சமீப நாட்களாக பார்த்துருக்கீங்களா யாராவது? 1000 500 செல்லாதுன்னு எதை கொண்டு வந்தாங்க? 2000 கொண்டு வந்தாங்கல்ல, அது வச்சுருக்கீங்களா யாராவது கையில்? இப்போ யார்கிட்ட இருக்கு? எங்கேயோ என்ன இருக்குது, பாதுகாப்பாக இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் எந்த காலத்தில் பொட்டரிச்சு போகுது? பணங்களும் வெள்ளிகளும் தங்கமும் தெருக்கல்ல எரிய போகிறாங்கும்போது யூதாஸ் மாதிரி நம்ம மனசு இன்னைக்கு அழிந்து போகக்கூடிய உலகத்துக்குள்ளேயும் பணங்காசையும் நாடி போதா? ஜீவனுள்ள தேவனிடத்தில் நெருங்குவோமாங்கிறது தான் இந்த ப்ரேயர் நமக்கு டிசைட் பண்ணும். வாழ்க்கை முழுவதையும் நிர்ணயிக்கிறது ஜெபங்க. கர்த்தருடைய ஜெபம் தொடங்கும் போதே ஆரம்பத்திலே ஆசீர்வாதமாக தொடங்கினார். ஞானஸ்தானம் எடுத்து அதிகாலையிலே வாழ்க்கையில் முடிவும் ஜெபமாக இருந்துச்சா இல்லைங்களா? சோதனையின் இரவும் ஜெபமாக இருந்துச்சு, ஊழியத்தின் ஆரம்பமும் ஜெபமாக இருந்துச்சு. கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் இரவில் ப்ரேயர் பண்ணி தனக்குண்டான பயபக்தினால் கேட்கப்பட்டார் என்று படிக்கிறோம் இல்லைங்களா? கடைசி ப்ரேயர் எது? ஆண்டவருடைய இறுதி ஜெபம் எதுங்க? லாஸ்ட் ஸ்லைடுக்கு வந்துருங்க. நம்ம சொல்லுவோம் கெத்செமனே ப்ரேயர்னு, இதுதான் லாஸ்ட் ப்ரேயர். வாசிங்க, முடிக்கலாம். லூக்கா 23:46 இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சப்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இதுதாங்க கடைசி ப்ரேயர். கெத்செமனே இல்லை, எது கடைசி ப்ரேயரு? என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கும். இப்படி இதோ சித்தம் செய்ய வருகிறேன் முதல் ப்ரேயரு. முழங்கால் படியிட்டு பண்ணாரா இல்லையான்னு தெரியாது. தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது சொன்ன முதல் வார்த்தை, புத்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, உம்முடைய சித்தப்படி செய்ய வருகிறேன். அவருடைய தேவ சித்தம் செய்யும்போது அவர் செஞ்சிட்ட முதல் ப்ரேயரு. குழந்தையிலிருந்து 30 வயது வரைக்கும் விட்டுருங்க. ஃபைனல் ப்ரேயரு, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். இப்படி ஒருத்தருடைய லைஃபு ஆரம்பம் முதல் உயிர் பிரிகிற கடைசி நொடி வரைக்கும் ஜெபத்தோடு இருந்தனால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயம் பெற்று பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்துருக்கார். சீசர்கள் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால சோதனையின் இரவில் கூட அவங்களால ஜெபிக்க முடியல. அதில் ஒருத்தர் பணத்தாசையினால் முற்றிலும் அழிந்து போனார், ஒருவர் தன்னம்பிக்கையை நம்பி மீண்டும் குணப்பட்டார். நாம் யாரை பார்த்து நம்மளுடைய லைஃப்பை வாழணும் என்பதற்கு எடுத்துக்காட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஸோ இந்த காலகட்டங்களில் மாத்திரமல்ல, எந்த காலகட்டங்களையும் நேரங்களையும் விழித்திருந்து ஜாக்கிரதை உணர்வோடு தேவனுக்கும் நமக்கும் இடைவெளி இல்லாமல் ஜெபத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து சின்ன சின்ன தீர்மானங்கள் எடுத்தாலும் ஜெபம் இல்லாமல் பண்ணாதீங்க. அது நமக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்காது என்கின்ற ஒரு பாடத்தை இந்த லெசன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவன் தாமே வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனில்